இந்திய கிரிக்கெட் உலகமே சற்று முன் கண்ணீரில் மூழ்கியிருக்காங்க. ஒரு பேரதிர்ச்சியான செய்தி வெளியாயிருக்கு என்றே சொல்லாங்க. ஹிந்தி ஊடகங்களில் வந்த செய்தி தான். அதாவது நேர்மையானவர். கிரிக்கெட்டை பொறுத்தவரை நம்ம இந்தியாவில் ஒரு மதமாக தான், ஒரு கடவுள் தான் நேசிப்பாங்க. ரத்தத்திலேயே ஊறி இருக்குங்க, நரம்பு நாடி எல்லாத்துலேயும் ஊறி இருக்கு. ஊற வச்சவர் யாருன்னு கேட்டிங்கன்னா எம்எஸ் தோனியோ, சச்சினோ, விராட் கோலியோ, ரோஹித் சர்மாவோ கிடையாது. அன்றைய காலகட்டங்களில் இந்திய டீம் வந்துட்டு கிரிக்கெட்டில் தொய்வடைஞ்சு கிடந்தாங்க. கென்யா, அயர்லாந்து இந்த டீம் மாதிரி இருந்தாங்க. அந்த டீமை வந்துட்டு நம்பர் 1 இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டினது கபில் தேவ் தாங்க. 1983 வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்தாரு பாருங்க. அது ஒரு கூஸ் பம் நிகழ்வு. அதுக்கப்புறம் இந்திய டீமோட பரிமாணம் வேற லெவலில் வளர்ந்தது. ஏகப்பட்ட ஸ்பான்சர்ஷிப் வந்துட்டு டீம் இந்தியாவுக்கு கொடுக்க வேற திறமையான பிளேயர்களை வந்துட்டு இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும், இன்றைய காலகட்டங்களில் இந்தியா நம்பர் 1 இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் அன்று மிகப்பெரிய விதை போட்டவர் கபில் தேவ் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. நேர்மையான மனிதன். இன்னவரை ஸ்ரீகாந்த் கூட அடிக்கடி சொல்லுவாருங்க, இவரை மாதிரி நம்பர் 1 ஆல்ரவுண்டர் வந்துட்டு இன்னவரை கண்டுபிடிக்கவே முடியலை. ஓகேவா? அப்படி வந்துட்டு ஒரு வேற லெவல் எபிலிட்டி உள்ளவருங்க. ஆல்ரவுண்டர் அண்ட் செம்ம ஃபீல்டர். அந்த வேர்ல்டு கப்பில் கூட ஃபைனலில் ஒரு கேட்சை பிடிச்சிருப்பாரு. முன்னாடி போகும், முன்னாடி துரத்திட்டு போய் லாபகமாக டைவர்ச்சு பிடிச்சிருப்பாரு. அதுதாங்க கேம் சேஞ்ச் மூமெண்ட்டு. அந்த கேட்சை பிடிக்கலன்னா 1983 வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்க முடியாது. இப்படி ஆல் ஃபார்மேட், ஃபீல்டிங்காக இருந்தாலும் சரி, பேட்டிங்காக இருந்தாலும் சரி, பவுலிங்காக இருந்தாலும் சரி 100% உழைப்ப போடக்கூடியவர். அதனால தான் அவர் பக்கம் வேர்ல்டு கப் திரும்பிச்சு. ஓகேவா? வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தோனி வின் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இதுவரை 50 ஓவர் வேர்ல்டு கப்பை வின் பண்ணல. அப்போ இவரோட மிகப்பெரிய கனவு என்னன்னா, கபில் தேவோட கனவு ஒரு நேர்மையான ஆள், ஒரு தரமான ஆள், கிரிக்கெட்டை பற்றி நன்கு தெரிஞ்ச ஆள், இந்திய டீம் பயிற்சியாளராக வந்தால் டெஃபினட்டாக வந்துட்டு நம்மளால் 50 ஓவர் வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுக்க முடியும்னு பயிற்சியாளர் பதவிக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. சேம் டைம் அதற்கு முன்னாடி பேட்டிங் பயிற்சியாளர் பதவிக்கு அணுகியிருக்காரு. பவுலிங் கோச் பயிற்சியாளருக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. இவன் உள்ளே வந்துட்டா அரசியல் பண்ண முடியாது, நமக்கு சாதகமான பிளேயர்களை உள்ளே கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு பிசிசிஐ இவரை தொடர்ந்து நிராகரிச்சிருக்காங்க. நேர்மையான மனிதனுங்க. இந்த சுச்சுவேஷனில் தான் இப்படி முயற்சி பண்ணி கிரிக்கெட் ரீதியாக அவருக்கு பின்னடைவு ஏற்பட்டு பொருளாதார ரீதியாக வந்துட்டு மிகவும் தொய்வடைந்து விட்டார் என்று சொல்லாங்க. வினோத் காம்ப்ளி போதைக்கு அடிமையாயிட்டு அவர் வறுமைக்கு வந்துட்டார். இவரும் அந்த சூழலுக்கு வந்துட்டார். ஏகப்பட்ட கடனுங்க. இந்த கடனில் பார்த்தீங்கன்னா சற்று முன் ஒரு தவறான முடிவை எடுத்திருக்கிறதாகவும் மருத்துவமனைக்கு கபில் தேவை கொண்டு போயிருக்கிறதாகவும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. ரொம்ப கிரிட்டிக்கலாமா. பட் இந்த செய்தி அறிந்து ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமே கண்ணீரில் மூழ்கியிருக்காங்க. அவருக்கு ஏதும் ஒரு என்னங்க சொல்கிறது, சோகமான நிகழ்வு நடந்தால் டெஃபினட்டாக வர்ற ஜனவரி 22ஆம் தேதி இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து T20 சீரிஸ் ஆரம்பிக்குது இல்லையா, அந்த தொடர் ரத்தாகும் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. பட் இந்த சூழலில் வந்துட்டு பிசிசிஐ முன் வந்து அவருக்கு உதவிகரம் நீட்ட போகிறார்கள் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. பட் நல்ல மனிதர், நேர்மையான மனிதர், அவர் மீண்டு வரணும். சமீபத்தில் கூட, அதாவது யுவராஜ் சிங்கோட தந்தை, அன்றைய காலகட்டங்களில் அவரும் கிரிக்கெட் பிளேயர் தான். கபில் தேவ் மனசில் அவர் இடம் பிடிக்க முடியல. ஓகேவா? இவர் கபில் தேவ் கேப்டனாக இருக்கும்போது இவரை நிராகரிச்சிருக்காரு யுவராஜ் சிங் அப்பாவை. அன்றைய காலகட்டங்களில் கோவத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா, கபில் தேவை சுட்டு கொண்டுடலாம்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்துகிட்டு போயிருக்காரு. அவங்க அம்மாவோட அன்பாக பார்த்துக்கிட்டதுனால மனம் இறங்கி வெளியே வந்திருக்காருங்க. இல்லாட்டினா இவர் போன வேகத்துக்கு அன்னைக்கே கபில் தேவோட உயிர் பிரிந்திருக்கக்கூடும் என்றே சொல்லலாம். பட் நல்ல மனிதர், அவர் மீண்டு வரணும். நாம் அனைவருமே ஆண்டவனை ப்ரே பண்ணிக்கலாம். ஓகே.